நேற்று ஸ்டாலின் என்ன சொன்னார் தெரியுமா? இது ஒரு கவர்ச்சி சுனாமின்னு சொன்னார். ஆனா இது வெறும் கவர்ச்சி சுனாமி கிடையாது, இது மக்கள் எழுச்சி சுனாமி. தீய சக்திக்கும் அயோக்கிய ஆட்சிக்கும் எதிராக மக்கள் உருவாக்கிய மாற்றத்தின் சுனாமி. இந்த சுனாமியில் மக்கள் எதிர்ப்பு என்னன்னு தெரியாம ஆட்சி செய்த அகந்தையும் அயோக்கியத்தனம் அடித்து செல்லப்பட்டிருக்கு. மக்களின் கோபம், மக்களின் ஏமாற்றம், மக்களின் மாற்ற ஆசை இதெல்லாம் சேர்ந்து உருவான பெரிய அலை தான் இந்த வெட்டி. அதேபோல் ஸ்டாலின் இன்னொரு விஷயமும் சொன்னார். நம்ம வரலாற்றை எடுத்து பார்த்தா பலமுறை தோற்றிருக்கோம்னு சொன்னார். ஆமாம், அரசியல் தோல்வி வரலாம். ஆனா இந்த முறை கிடைத்திருக்கும் 59 சீட்டுகளை பார்த்து பெருமை பேசுறதுக்கு முன்னாடி ஒரு உண்மையை மறக்கக்கூடாது. இது உங்கள் வெட்டி மட்டும் இல்ல, 24 கட்சிகள் கொடுத்த ஆதரவின் மூலம் தான் இந்த 59 சீட்டுகள் கிடைத்திருக்கிறது. நீங்கள் தனியாக நின்றிருந்தால் இந்த அளவுக்கு வெட்டி கிடைத்திருக்குமா என்பதை மக்கள் கேட்கிறார்கள். அதே நேரத்தில் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, பொதுவாக எந்த ஒரு முதல்வரும் எதிர்க்கட்சி பேசுறத முழுசா கேட்க மாட்டாங்க. குறுக்கிட்டு பேசுவாங்க, பேசவே விட மாட்டாங்க. ஆனா நம்ம அண்ணன் அப்படி இல்லை. எதிர்க்கட்சி தலைவர்கள் பேசுறதையும் அமைதியாக கேட்கிறார். அதுல இருக்கிற நல்ல கருத்தில ஏற்றுக்கொள்கிறார். மக்களுக்கு நல்லது என்றால் அதை செயல்படுத்தவும் தயங்க மாட்டார். அதனால தான் இந்த முதல்வர் சாதாரண முதல்வர் கிடையாது, மக்களுக்கான முதல்வர், மக்கள் மனசுல நிரந்தரமாக நிற்க போகும் முதல்வர். அதே போல் ஆதவர்ஜுனா ஸ்டேஷன் விஷயத்திலும் பல முக்கியமான கட்டளைகள் போட்டிருக்கார். அதுவும் வரவேற்கத்தக்க விஷயம். கம்ப்ளைண்ட் கொடுக்கிறவர்களும் வாங்குற போலீஸும் வீடியோ ரெக்கார்டிங் செய்யணும்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் ஸ்டேஷன்ல இருக்கிற சிசிடிவி கேமராக்கள் எப்போதும் ஆன்லைன்ல இருக்கணும், எந்த நேரத்திலும் ஃபுட்டேஜ் கிடைக்கணும் என்ற நிபந்தனைகளையும் கொண்டு வந்திருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் பாதுகாப்புக்காக, வெளிப்படத்தன்மைக்காக இதுவரைக்கும் எந்த அரசும் இவ்வளவு தெளிவான நடைமுறைகளை கொண்டு வரல. அதனால தான் மக்கள் சொல்றாங்க, இந்த அரசு தான் மக்களுக்கான அரசு, மக்கள் நம்பிக்கையோட பாக்குற அரசு, எப்போதும் மக்கள் மனசுல நிலைத்திடும் அரசு. இன்று காலையிலேயே பெண்களுக்கான 1000 ரூபாய் தொகை வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டிருக்கிறது. சொந்த செய்து காட்டுற முதல்வருக்கு மக்கள் சார்பா நன்றி மற்றும் வாழ்த்துகள். மக்களின் தேவையை புரிஞ்சு தொடர்ந்து நல்ல திட்டங்களை கொண்டு வர்றது உண்மையிலேயே வரவேற்கத்தக்க விஷயம். இதே மாதிரி மக்கள் நல்ல திட்டங்கள் தொடர்ந்து நடக்கணும் என்பதுதான் எல்லாரோட ஆசை. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. தளபதி ரசிகர்கள், தளபதி தொண்டர்கள் எல்லாரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. மறக்காம நம்ம வீடியோவை எல்லாரும் ஷேர் பண்ணுங்க. இனிமேலும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி டாட்டா, பாய் பாய்.